This is more than legacy. This is a source of inspiration, sharing the journey of discovery. PSN College of Engineering and Technology. கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அருகே 5000 நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து சேதமடைந்துள்ளன. தகவல்களுடன் செய்தியாளர் ஸ்ரீதர் இணைந்திருக்கிறார். ஸ்ரீதர், 5000 நெல் மூட்டைகள் மழையில நனைஞ்சு சேதமடைஞ்சிருக்கு. இதை மீண்டும் பயன்படுத்த முடியாதா, உபயோகிக்க முடியாதா? விவசாயிகள் என்ன சொல்றாங்க? கடலூர் மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் இந்த கோடை வெப்பம் தணிந்து மழை தாக்கம் அதிகமாக இருக்கிறதால் மக்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஆனால் விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதிகபட்சமாக வேப்பூர் மற்றும் லால்பேட்டை பகுதியில் 10 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. குறிப்பாக திட்டக்குடி வட்டாரத்தில் உள்ள கொட்டாரம் மற்றும் தொலார் கிராமத்தில் நேரடி கொள்முதல் நிலையம் செயல்படுகிறது. குறிப்பாக அந்த சுற்றுவட்டார பகுதியில் இருக்கும் விவசாயிகள் பின்பற்ற சம்பாவுக்கு தாமதமாக கொண்டு வரப்படுவதுதான் இந்த பின்பற்ற சம்பா. அந்த சம்பா நெல்லை கொண்டு வந்து விற்பனைக்காக வைத்துள்ளார்கள். ஆனால் இந்த கோடை மழை அந்த விவசாயிகளை கடுமையாக பாதித்துள்ளது. குறிப்பாக அந்த ஈரப்பதம் அதிகமானால் அதை கொள்முதல் செய்வதும் தாமதமாகும். அதே சமயத்தில் ஈரப்பதம் அதிகமாக இருந்தால் சிலர் வாங்க மாட்டார்கள். நேரடி கொள்முதலத்தில் விலையும் குறையும். நேரடி கொள்முதல் கொண்டு வந்து வெளியே வைத்த காரணத்தினால் இது ஒட்டுமொத்தமாக நனைந்திருக்கிறது. குறிப்பாக விவசாயிகள் சொல்லுவது என்றால் இதுபோல் நேரடி கொள்முதல் நிலையங்கள் குடோன் அமைத்து தர வேண்டும். அப்போதுதான் இதுபோல் நெல் பாதிக்கப்படாது. எனவே அரசு இது நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று பல்வேறு விதமான கோரிக்கைகளை தொடர்ந்து வைத்து வருகிறார்கள். ஆனால் நடவடிக்கை இல்லாத காரணத்தினால் தற்போது இந்த 2 இடங்களிலும் நெல் பாதிக்கப்பட்டிருக்கிறது. இது ஈரப்பதம் பார்க்காமல் எடுக்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை வைக்கிறார்கள். இது சம்பந்தமாக அதிகாரிடம் கேட்டதற்கு அதிகாரிகள் இது சம்பந்தமாக மாவட்ட நிர்வாகத்திற்கும் அரசுக்கும் தெரியப்படுத்தப்படும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் விவசாயிகள் என்ன நடக்கும் என்று தெரியாமல் அங்கு காத்து கிடக்கிறார்கள். தகவல்களுக்கு நன்றி ஸ்ரீதர். This is more than legacy. This is a source of inspiration, sharing the journey of discovery. PSN College of Engineering and Technology.